மனப்பிரச்சனைகளை சிகிச்சை செய்து கொள்வது எப்படி? முக்கியமான வீடியோங்க. தயவுசெய்து எல்லாரும் பாருங்கள். மனப்பிரச்சனை இல்லாதவங்களும் பாருங்கள். ஏன்னா வேறு யாருக்குன்னா தான் சொல்வீங்க இல்லையா, புரிய வைப்பீங்க இல்லையா. இருக்கிறதுலையே ஒரு மனிதனுக்கு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்னா இறைவன் கொடுக்க முடியும்னா அது மனப்பிரச்சனைகள் தான். அவ்வளோ வாழ்க்கை வேஸ்ட்டாக செதஞ்சு போய் நிம்மதி இல்லாமல் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை சரி பண்ண முடியுமானா முழுசாக சரி பண்ணி கொடுத்துடுவேன். அதுதான் ஆராய்ச்சி பண்ணி நிறைய சிகிச்சை கண்டுபிடிச்சி ஆழ்மன சிகிச்சை இது எல்லாமே ஆழ்மனதில் போய் சரி பண்ணி கொடுத்துடுவேன். அதை அழகாக புரிய வைக்க நல்லா கவனிங்க. என்னென்னா மன பிரச்சனைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும், கேர்லெஸ்ஸாக கையாளக்கூடாது. மனப்பிரச்சனைகள், செக்ஸ் பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள் 3 முக்கியமான பிரச்சனைகள். மனப்பிரச்சனைகள், கணவன் மனைவி, இல்லை ஆண் பெண், இல்லை மற்ற உறவு பிரச்சனைகள், செக்ஸ் பிரச்சனைகள் 3மே கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் மாத்திரை போட்டு போட்டு உட்காந்துருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. மாத்திரை போட்டு ஒரு மனப்பிரச்சனை சரியானதா உலக அளவில் ஒரு கேஸ் கூட கிடையாது. மாத்திரை போடாம தான் சரி பண்ணணும். மாத்திரை போடாமல் சரி பண்ணுறது நிரந்தர தீர்வு கிடைக்கும். சைடு எஃபெக்ட் வரவே வராது. நீங்கள் ரொம்ப வெற்றிகரமாக திரும்பவும் பெருசாக பாதித்த இழந்த வாழ்க்கையை சரி செய்து வாழலாம். மாத்திரை போட்டிங்கன்னா சரியாகவே ஆகாது. முழுமையாக தற்காலிகமாக கொஞ்சம் பெட்டர் ஆகும், திரும்ப திரும்ப வரும், பிரச்சனை வந்து தான் இருக்கும். 2வது நிறைய சைடு எஃபெக்ட் வரும். 3வது வாழ்க்கை போனது தான். உங்களுக்கு வாழ்க்கை திரும்பவும் கிடையவே கிடையாது. ஒரு டெட் வெஜிடபிள் மாதிரி நீங்கள் மூளையில் உட்காந்துக்க வேண்டியது தான். நிறைய பேர் மனப்பிரச்சனை வந்தவங்களாம் இப்போ உடம்பு பிரச்சனை வருதுன்னா சுற்றி இருக்கிறவங்க அவங்க சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்டு சரி பண்ணி கொடுப்பாங்க. உடல் பிரச்சனை வருதுன்னா பேஷண்ட்டு சரியாகணும்னு பாடுபடுவாங்க சுற்றி இருக்கவங்க. எதுக்காக? பேஷண்ட்டு சரியாகணும்னு. மனப்பிரச்சனை வந்தால் மனப்பிரச்சனைக்கு இந்த பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எதுக்காக? அவங்க சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு. என்னடா ஒரே தலைவலியாக போச்சு இவங்கிட்ட, இந்த பொண்ணுக்கிட்ட, ஏதோ மாத்திரை கொடுத்துட்றா, அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவங்க தொல்லை தாங்க முடியாமல் அப்படியே எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு திரும்பி இவங்களை அனுப்பாதீங்க, அப்படி நான் ஃபீஸை மட்டும் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேஎம்சிலலாம் போய் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். சில பேர் கொஞ்ச நாள் ஃபீஸ் அனுப்பிச்சிட்டு ஃபீஸே அனுப்ப மாட்டாங்க அப்புறமா. இந்த மாதிரியான கேஸ் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய ஆற்றல், அதை போய் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணலாமா? அதுக்காக தான் சொல்கிறேன், மாத்திரை சாப்பிடக்கூடாது. புரிய வச்சுட்டேன்னா, சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணுமா சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணுமா, இது கன்ஃபியூஷன் ஆகிடும். நிறைய பேருக்கு தெரியாது. சைக்காட்ரிஸ்ட் மாத்திரை கொடுத்து சரி பண்ணுவார், சைக்காலஜிஸ்ட்டு மாத்திரை இல்லாமல் சரி பண்ணுவாங்க. அப்போ மாத்திரை போடக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ யாரை பார்க்கணும்? சைக்காலஜிஸ்ட்டை மட்டும்தான் பார்க்கணும். இப்போது சில சைக்காட்ரிஸ்ட் கவுன்சிலிங் கொடுக்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட பார்க்கலாம். பெரும்பான்மையாக இருக்காது. அவங்க யாரோ ஒரு வேலைக்காரங்களை போட்டு அவங்கள பேச சொல்லுவாங்க. சைக்காட்ரிஸ்டே பண்ணணும், அப்போ பார்க்கலாம். இல்லை நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறது தான் கரெக்ட். இப்போ சைக்காலஜிஸ்ட்டை பார்த்தா சரியாகுமா? நோ. சைக்காலஜிஸ்ட் கூட உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கணும். அவங்க ரொம்ப சைக்காலஜிஸ்ட்டு எல்லா சைக்காலஜிஸ்ட்டும் பார்க்கக்கூடாது. எப்படி தவறான மாத்திரை உடம்பை கெடுக்குமோ, தவறான கவுன்சிலிங் மூளையை மனசை கெடுத்து விட்ரும், வாழ்க்கையை வேஸ்ட்டாக போயிடும். வெறும் சைக்காலஜி பார்க்கக்கூடாது. ரொம்ப படித்தவங்களாக இருக்கணும் சைக்காலஜிஸ்ட், ரொம்ப திறமையாக இருக்கணும், ரொம்ப அனுபவம் இருக்கணும், ரொம்ப எம்பத்தட்டிக்காக இருக்கணும், அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கணும், அவங்கள தான் பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர், ஒரு 5 பேர் இருப்பாங்க ரைட் இந்தியாவிலேயே. அந்த மாதிரி டாக்டராக பார்த்து நீங்கள் சைக்காலஜிஸ்ட்கிட்ட போனால் தான் தீர்வு. பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு போயிட்டு டாக்டர் அப்படின்னு சொல்வீங்க. நோ நோ நோ, அப்படிலாம் போகக்கூடாது. ரொம்ப ரொம்ப திறமையாக இருக்கிற, ரொம்ப அனுபவம் இல்லை, என்னென்னலாம் சொன்னோன்னா அந்த மாதிரிலாம் பார்த்து அவங்கக்கிட்ட போனால் தான் தீர்வு. இல்லை கட்டினா உங்களுக்கு சைக்காலஜிஸ்ட்கிட்ட போய் தீர்வு வராத மாதிரி சைக்காலஜிஸ்ட்கிட்ட தீர்வு வராமல் போயிடும். ஸோ சில பேர் மல்டிபிள் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போ என்ன எடுத்துக்கங்க, நான் சைக்காலஜிஸ்ட், நான் ஹிப்னோ தெரப்பிஸ்ட், ஆழ் மனதில் போய் சரி பண்ணுறது. மெரைட்டல் தெரப்பிஸ்ட், நான் கணவன் மனைவி பிரச்சனையை சரி பண்ணுறது. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் தெரப்பி, செக்ஷுவல் பிரச்சனை சரி பண்ணுறவங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்பெஷலிஸ்ட் என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க.
அவங்க யார்கிட்டனா போகிறீங்கன்னா பரவாயில்ல. வெறும் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனால் கூட உங்கள் பிரச்சனை சரியாகாது, இருக்கிறதும் டேமேஜ் ஆகிடும். புரிஞ்சுருதா? ரைட். இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி கேஸு ஒரு மனப்பிரச்சனை வருது, செக்ஸ் பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். பரம்பரையில் அப்பா அம்மாக்கோ தாத்தா பாட்டிக்கோ பிரச்சனை இருக்குது, அப்போ தான் இப்படி வரும். அது மட்டுமே காரணம் இல்லை. 2 வகையாக வரலாம். ஒன்று பரம்பரையில் ஜீன்ஸுக்குள்ளோ சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்துடும். ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 பையன் இருக்கிறான்னா 4 பேருக்கும் வரலாம். ஒருத்தருக்கு மட்டும் வரலாம், 2 பேருக்கு மட்டும் வரலாம், 4 பேருக்கு வராமையும் கூட போயிடலாம். இதுக்கு டாமினன்ட் ஜீன், ரெசசிவ் ஜீனு, ஹிடன், எக்ஸ்பிரசிவ் நிறைய இருக்குது. உங்களுக்கு அந்த டெக்னிக்கலாக மருத்துவம் சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஆனால் 4 பேருக்கு வரலாம். அப்போ 4 பேருக்கு வருதுன்னு சொல்கிறாள். நீ கொஞ்சம் புரிதல் அதிகமாக ஏற்படுத்தணுங்க. எத்தனை பேருக்கு எத்தனை வாட்டி நான் எவ்வளோ டிவியில் பேசி புரிய வைக்க முடியும்? 4 பேருக்கும் வரலாம், இல்லை ஒருத்தருக்கும் வரலாம் கற்றுக் கொடுத்தேன் இல்லையா? இப்போது ஒரு அப்பா அம்மாவுக்கு 4 குழந்தை, ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே மற்ற 3 குழந்தைங்களுக்கும் ப்ரிவென்டிவாக ட்ரீட்மெண்ட் செக்கப் கொண்டு வரணும்ல. என்ன பண்ணுவீங்க? இவனுக்கு தான் வந்துச்சு, அவங்களே பண்ணணும் டாக்டர், அவங்களால தானே டாக்டர் இருக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? ஒருத்தருக்கு வரலாம், 4 பேருக்கும் வரலான்னு சொன்னேன்ல. இன்னும் அதை ஆழமாக புரிய வைக்கிறேன். ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இல்லை 2 பேருக்குமே மனநோய் சம்மந்தப்பட்ட விஷயம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அது ஜீன்ஸுக்குள்ளே ஒளிஞ்சின்னு இருக்கும் அந்த பிரச்சனை. அப்போது பிறக்கிற 4 குழந்தைக்கும் அந்த ஜீன்ஸுக்குள்ளே அந்த மனப்பிரச்சனை இருக்கும். யாரெல்லாம் மன அழுத்தம் அதிக அளவில் கொடுத்து ஒரு காலகட்டத்தில் சில பிரச்சனையால் மன அழுத்தம் நிறைய கொடுக்குறாங்களோ அப்போ தான் ஜீன்ஸில் இருக்கிற மனநோய் நோயாக மாறிடும். இப்போ இது ஒரு பையன் அப்படி பண்ணிட்டு வந்துடுச்சுன்னா அந்த பையன் மட்டும் ரொம்ப மன அழுத்தம் கொடுத்து ஏதோ ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் செய்த தொட்டு ஜீன்ஸில் இருக்கிற நோய் மனநோயாக மாறி அஃபெக்ட் ஆகிட்டான். அப்போ மற்ற 3 பேருக்கும் ஜீன்ஸில் மனநோய் இருந்தது தானே இருக்குது. அவனும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் திருப்பி அந்த பிரச்சனை பண்ணால் மன அழுத்தம் அதிகமாக கொடுத்தா அவனுக்கு வந்துடும்ல. அப்போ ஒரு அப்பா அம்மா ஒரு பையனுக்கு வரும்போது மற்ற பசங்களையும் கொண்டு வந்து அவன் எப்படி இருக்கிறான்னு செக்கப் பண்ணிக்கணும். அவன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அவன் மன அழுத்தம் அதிகமாக கொடுத்து காயப்படுற பர்சனாலிட்டியாக அவன் இருக்கிறான்னா கண்டுபிடிச்சிடுவேன். அந்த பர்சனாலிட்டினா ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட், முன்னாடியே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா அந்த நோயே வராமல் போயிடும். மனநோய் வந்துட்ட உடனே சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் வர்றதுக்கு முன்னாடி சரி பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி சரி பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ மற்றவங்களுக்கு யாருக்கும் நோய் வருது ஆரம்பத்திலேயே வந்துடணும். சைக்காலஜிஸ்ட் கிட்ட ஆரம்பத்திலேயே வந்துட்டிங்கன்னா சரி பண்ணிடுறது ஈஸி. ரொம்ப லேட்டாக வந்தீங்கன்னா கஷ்டம். மாத்திரை நிறைய சாப்பிட்டு 10 வருஷம் கழிச்சுலாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி பண்ணுறது. அப்போ அந்த நோய் அதிகமாகிடும். மாத்திரை சாப்பிட்றீங்கன்னா ஒரு 8 வகையான மாத்திரை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க, டோஸ் ஏற்றி கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, வேறு டாக்டரை பார்த்துக்கோ அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ மாத்திரை சாப்பிட்றது சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அப்போ என்ன தான் அவங்களுடைய ரோலு, என்ன தான் அவங்க பெனிஃபிட்டு அப்படி சைக்காட்ரிஸ்ட் கேட்டிங்கன்னா சந்தேகத்தில் சில பேர் ரொம்ப மாத்திரை சாப்பிட்டோ இல்லை சில பேர் ஆரம்பத்தில் நோய் ரொம்ப அக்ரெசிவாலாம் வந்துடும். கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப சம்மந்தம்லாம் பேசுவாங்க, ரொம்ப பேரனாய்டாக இருப்பாங்க, ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு மாத்திரை மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்கே சைக்காட்ரிஸ்டோடைய உதவி ரொம்ப நல்லாவே தேவைப்படும் அந்த இடத்துல. ஸோ இப்போ ஐயோ நல்லா இருக்குது டாக்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம், ஆனால் இப்போ தானே டாக்டர் இந்த வீடியோவே நான் பார்க்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் மாத்திரைலாம் சாப்பிட்டேனே, என்ன சரி பண்ண முடியாதா? மாத்திரை சாப்பிட்டா சரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களே. கவலைப்படாதீங்க, மாத்திரை சாப்பிட்டுருந்தாலும் ஒரு கன்சல்டேஷன் வரணும். என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னு செக் பண்ணுவேன். சில பேர் சரி பண்ணக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க, அவங்கள சரி பண்ணிடலாம். சரி பண்ணக்கூடாத நிலைமை தான் அவங்களே கொஞ்சம் சாஃப்ட் எதனா பண்ணலாம். திருப்பி நீங்கள் செக்கப்புக்கு வந்து தான் அதை முடிவு பண்ண முடியுமா, ஓரளவுக்கு பண்ண முடியுமா, ஃபுல்லாக சரி பண்ண முடியுமா, சுமாராக தான் சரி பண்ண முடியுமா, அதெல்லாம் செக்கப் வந்தால் தான் தெரியும். எல்லாமே புரிய வச்சுட்டேன், இது சம்மந்தமாக எல்லாம் புரிய வச்சுட்டேன். சரி, நம்ம யாரெல்லாம் நீங்கள் இதை சரி பண்ணிக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும், 9840097530 அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேராக வந்து பார்க்கணும். சரியா? மனநோயின்னும் போது நான் ஆன்மீகத்தில் கூட மெடிடேஷனு, ஆன்மீக பயிற்சி, எப்படி இறைத்தன்மையை உணர்தல், அந்த மாதிரி ஒரு தனி பயிற்சி வகுப்பு கொடுத்துட்டுருக்கேன். ஸோ இன்டெகிரேட்டடாக நான் யார், சைக்காலஜிஸ்ட் மட்டும் இல்லாமல் ஹிப்னோதெரபிஸ்ட், ஆழ் மனதில் சரி பண்ணுறவங்க, மரைட்டல் தெரபிஸ்ட், கணவன் மனைவி பிரச்சனையை சரி பண்ணுறவங்க, கள்ளக்காதல் சரி பண்ணி கொடுக்குறவங்க. இன்னும் ஒரு கள்ளக்காதல் சொன்னோன்னு ஞாபகம் கொடுக்கு. ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, கணவனை மீதி மறைச்சி நிறைய ஆண்கள்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அப்புறம் சிகிச்சைக்கு வராங்க, என்னம்மா பிரச்சனைன்னு கேட்குறேன். இல்லை டாக்டர், இந்த மாதிரி நான் பல ஆண்கள் கூட நான் செக்ஸ் வச்சுக்கிறேன், கணவனுக்கு தெரியாமல் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. மனசு கஷ்டமாக இருக்குது, அப்போ பண்ணாமல் விட்டுற வேண்டியதானம்மா. இல்லை, என்னால் அப்படி விட முடியல.
இவங்க 2 பேருக்கும் தாம்பத்திய உறவு சரியில்லை, இந்த அம்மாவுக்கு மைண்டும் சரியில்லை, தாம்பத்தியத்துக்கு முக்கியமாச்சு அது சம்மந்தமான எண்ணங்கள் நிறைய வருது, தேவைப்படுது. வழக்கமாக பெண்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது, உள்ளவே வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கணவன் அன்பு நிறைய காமிச்சாதான் பெண்களுக்கு செக்ஸ் தேவையே வெளியிலே தெரியும். அப்படி இருந்த சில பெண்களுக்கு நல்லாவே செக்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த அம்மாவுக்கு 2 பிரச்சனை, கணவனும் சரியாக செக்ஸ் கொடுக்கல, இந்த அம்மாவுக்கு நிறைய செக்ஸ் தேவைப்படுது. அப்போ என்ன சொல்கிறாங்க, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, சரி அதனால தான் போய் தப்பு பண்ணிடுறேன், பாருங்கள் டாக்டர் சொல்லிட்டு அவங்க கையை காட்டுறாங்க, பாருங்கள் டாக்டர் என்னதுமா இது, ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டு பண்ணக்கூடாதுன்னு நான் கையில் ஃபுல்லாக சூடு வச்சுப்பேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோடோடு வராங்க. அப்போது வானான் தான் தோணுது, ஆனால் மூளை அப்படி பண்ண முடியலன்னு அழுகுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை காதல் கள்ளக்காதலும் முழுசாக சரி பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனை சொல்ல மல்டிபிள் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா நான், இப்போ வந்து அது சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட், ஆழ்மனத்தை சரி பண்ணுறவங்க, காதல் கள்ளக்காதல், கணவன் மனைவி பிரச்சனை, அதுக்கப்புறம் எல்லாமே செக்ஸ் பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ட்ரீட்மெண்ட்ஸு, ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷனும், இறைத்தன்மையை உணர்தல், மல்டிபிள் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா. அப்போது நீங்கள் என்னை வந்து பார்க்கும்போது ஒரே சமயத்தில் 5-6 டாக்டர் ஒன்றா பார்க்குற மாதிரி இந்த மாதிரி தேவைப்படுது. மனப்பிரச்சனையை ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாண்டு சரி பண்ணுறதுக்கு, அப்போ தான் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பே மனப்பிரச்சனைக்கு வரும். ஸோ இப்போ இந்த ஆன்மீகம் பற்றி ஏன் சொன்னேன், யார் மனப்பிரச்சனை இருந்தாலும் அது இந்த ஜென்மத்திலே முழுசாக சரி பண்ணிவிட்டு ஜென்மத்தை முடிக்கும் போது தான் அடுத்த ஜென்மத்தில் வாழ்க்கை நல்லா வரும். நீங்கள் இந்த மனப்பிரச்சனையோடு அப்படியே இறந்தீங்கன்னா திரும்பவும் இந்த மனப்பிரச்சனை அடுத்த ஜென்மத்திலும் தொடரும். அதனால் எப்படியோ வாழ்ந்து முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முழுசாக மனப்பிரச்சனை சரி பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஜென்மத்திலே வாழ்ந்து முடித்தாதான் உங்களுக்கு அடுத்த ஜென்மம்லாம் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். சரியா, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.